வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நாம் பேசப் போகிறோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலைமை சாதாரணமானது இல்லை, ஏனெனில் இந்த இரண்டு நாடுகளும் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும் சக்தி வாய்ந்த நாடுகள். அதனால் இவர்கள் இடையிலான எந்தவொரு சிறிய பிரச்சனையும் கூட உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதலில் இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ஈரான் மற்றும் அமெரிக்கா பல ஆண்டுகளாக நேரடி நண்பர்கள் இல்லை. முக்கிய காரணம் ஈரானின் அணு ஆயுத திட்டம். அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிக்கிறது என்று சந்தேகிக்கிறது. ஆனால் ஈரான் அதனை மறுத்து இது அமைதிக்கான அணு ஆற்றல் திட்டம் என்று கூறுகிறது. இந்த கருத்து வேறுபாடுதான் இவ்வளவு பெரிய பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியும் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது. அமெரிக்கா பல நாடுகளுடன் கூட்டணி வைத்து செயல்படுகிறது, ஆனால் ஈரான் தனது ஆதிக்கத்தை வேறு வழிகளில் நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. இதனால் இடைக்கிடையே இந்த இரண்டு நாடுகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மோதிக்கொண்டு இருக்கின்றன. இப்போது இன்று நடந்த சமீபத்திய அப்டேட்ஸ்களை பார்க்கலாம். வெளியான தகவல்களின்படி இரு நாடுகளும் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. சில இடங்களில் இராணுவம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான எச்சரிக்கைகள் பரிமாறப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் உலக நாடுகள் இதை மிகவும் கவனமாக கண்காணித்து வருகின்றன. இது முழுமையான போராக மாறுமா என்ற கேள்வி தற்போது அனைவரிடமும் உள்ளது. இப்போதைக்கு இது முழு அளவிலான போராக மாறவில்லை, ஆனால் நிலைமை மிகவும் நெருக்கடியானதாக உள்ளது. ஒரு சிறிய தவறான முடிவு கூட பெரிய போராக மாற வாய்ப்பு உள்ளது. அதனால் இரு நாடுகளும் எடுக்கும் அடுத்த கட்ட முடிவுகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த பிரச்சனையில் மற்ற நாடுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக இஸ்ரேல், ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் இந்த நிலைமையை மிக அருகில் கவனித்து வருகின்றன. இஸ்ரேல் பொதுவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும். ரஷ்யா மற்றும் சீனா சில சமயங்களில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கும். இதனால் இந்த பிரச்சினை ஒரு பெரிய உலகளாவிய மோதலாக மாறும் அபாயமும் உள்ளது. இந்த நிலைமை உலக பொருளாதாரத்துக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது, ஏனெனில் மத்திய கிழக்கு பகுதி உலகின் முக்கியமான எண்ணெய் உற்பத்தி மையமாக உள்ளது. எண்ணெய் விலை அதிகரித்தால் உலகம் முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயரும். இது சாதாரண மக்களின் வாழ்க்கை செலவுகளை நேரடியாக பாதிக்கும். அதேபோல் விமான சேவைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகமும் பாதிக்கப்படலாம். சில விமான பாதைகள் மாற்றப்படலாம் அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். இதனால் பயணிகளுக்கும் வணிகத்துறைக்கும் சிரமங்கள் ஏற்படும். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனையின் தாக்கம் இருக்கும். குறிப்பாக பெட்ரோல் விலை உயர்வு, உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்றவை நேரிடலாம். இதனால் சாதாரண மக்களின் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த நிலைமையில் உலக நாடுகள் எல்லாம் அமைதியை விரும்புகின்றன, ஏனெனில் போர் என்பது எப்போதும் அழிவையும் இழப்பையும் மட்டுமே தரும். மனித உயிர்கள், பொருளாதாரம், கட்டமைப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும். அதனால் இந்த பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். இறுதியாக இந்த நிலைமை எப்படி மாறும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானவை. உலகம் முழுவதும் மக்கள் இந்த அப்டேட்ஸ்களை கவனமாக பார்த்து கொண்டு இருக்கின்றனர். நாமும் உண்மையான தகவல்களை மட்டும் நம்பி தவறான செய்திகளை பரப்பாமல் இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. אתה בסדר? אתה בסדר? וואו.
אמבולה, מטה. יש, יאללה. מי אתה? לאן אתה עושה לנו? פה! אחי, אני לא יודע מה אתה מצלם, אבל בוא, תתרחק, כי יש פה סכנה. אבל אמרו למשטרה לא להיכנס, אמרו לך לא להיכנס. צא בבקשה החוצה. אמרו לך לא להיכנס. צא בבקשה החוצה.